இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் ஸ்விஸ் நபர் போதைப் பொருள் கடத்தலில் கைது. 4.5 மில்லியன் மதிப்புடைய கொக்கைன் பொதிகள் பறிமுதல். சூரிச் விமானங்கள் ரத்து. பனி மற்றும் உறைபனி மழையால் வானிலை பாதிப்பு. ஃப்ரீபூர்க் மாகாணத்தில் மோசமான வானிலை. ஒரே இரவில் 11 விபத்துகள், 30 வாகனங்கள் சேதம். கத்திக்குத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் சுவிஸ் எல்லையில் போலீசாரால் கைது. செயின்ட் கேலன் மாகாணத்தின் சர்கான்ஸ் ரயில் நிலையத்தில் 42 வயதான நபர் ஒருவர் மக்களை பதற்றத்துக்குள்ளாக்கிய சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் ஸ்விஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா? போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம். இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை. போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம். தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு பெருமளவிலான கொக்கைன் கடத்தியதாக ஸ்விஸ் நபர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மெல்பேர்ன் விமான நிலையத்தில் அதிகாரிகள் அவரது சூட்கேஸை சோதனை செய்தபோது சுமார் 4.5 மில்லியன் பிராங்குகள் மதிப்புடைய கொக்கைன் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் வழியாக ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் செய்தபோது இந்த சம்பவம் நடந்தது. சனிக்கிழமை குற்றம் சாட்டப்பட்டவர் முதல் முறையாக மெல்பேர்ன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய பெடரல் போலீசார் கூறியதுபடி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். இவ்வகை கடத்தல் குற்றங்களுக்கு ஆஸ்திரேலிய சட்டங்களில் மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வழக்கின் விசாரணை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சனிக்கிழமை மாலை தொடங்கி சூரிச் விமான நிலையம் பனி மற்றும் உறைபனி மழையால் கடுமையான வானிலை சிக்கல்களை எதிர்கொண்டது. இந்த திடீர் வானிலை மாற்றத்தால் மொத்தம் 40 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. இதன் தாக்கம் ஞாயிற்றுக்கிழமையிலும் தொடர்ந்தது. மேலும் 1 டசனுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. சனிக்கிழமையில் வானிலை சிக்கல்களால் பயணத்தில் இடையூறு ஏற்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையில் விமானங்கள் முந்தைய நாளில் பெய்த பனியால் ஏற்பட்ட பழுது காரணமாக ரத்து செய்யப்பட்டது. உறைபனி மழையின் அவசர நிலையை விமான நிலையம் வெளிப்படுத்தியது. ஏனெனில் அது விமானங்களின் இரைக்கல்களில் பனிக்கட்டிகளை உருவாக்கும். இது விமான போக்குவரத்திற்கு மிகுந்த ஆபத்தானதாகும். மேலும் இந்த நிலை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே சூரிச் விமான நிலையத்தில் ஏற்படும். எனினும் இந்த முறை அதன் தாக்கம் மிகுந்ததாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரிபூர்க் மாகாணத்தில் சனிக்கிழமை இரவு மோசமான வானிலை காரணமாக 11 விபத்துகள் பதிவாகின. இந்த விபத்துகளில் 3 லேசான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சுமார் 30 வாகனங்கள் பனியில் சிக்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. காயமடைந்த விபத்துகள் ஜெவியேஸ் பகுதியில் நிகழ்ந்தன. மற்ற பகுதிகளில், குறிப்பாக விஸ்டனன்ஸ், டெவான்ட், ரோமோன் மற்றும் எபாக்னி பகுதிகளில் தொடர்ச்சியான விபத்துகள் காரணமாக சாலைகள் 2.5 மணி நேரம் மூடப்பட்டன. மொத்த விபத்துகள் விவிஸ்பாக், கிளெயின், கிரெயர்ட்ஸ், சான் மற்றும் சென்ஸ் மாவட்டங்களில் நிகழ்ந்ததாக ஃப்ரிபூர்க் காவல்துறை தெரிவித்தது. இந்த விபத்துகளின் முக்கிய காரணமாக சாரதிகள் உறைபனி மழைக்கு ஏற்ப வேகத்தை சரி செய்யாததை காவல்துறை சுட்டிக்காட்டியது. தற்போது போக்குவரத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டுவர பொதுப்பணித்துறை மற்றும் சீரா குழுவினர் துரித நடவடிக்கை மேற்கொண்டனர். விபத்துகள் அதிகமானதால் சாரதிகளுக்கு பாதுகாப்பாக வாகனங்களை செலுத்தவும் பனி சூழ்ந்த நிலைகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்படவும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது.
கடந்த சனிக்கிழமை 28 வயதான டோகோ நாட்டைச் சேர்ந்த நபர் இத்தாலி சுவிட்சர்லாந்து எல்லையில் கைது செய்யப்பட்டார். அவர் வெள்ளிக்கிழமை பெர்காமோ நகரில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியின் பாதுகாப்பு தலைவரை கத்தியால் குத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு தலைவர் மீது 4 அல்லது 5 முறை கத்தியால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்ததோடு சாட்சிகளும் சம்பவத்தை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினரின் தகவலின்படி கைது செய்யப்பட்ட நபர் வீடற்றவராக இருந்தார் மற்றும் சம்பவத்திற்குப் பிறகு சுவிஸ் வழியாக தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. சந்தேக நபரை சுவிஸ் காவல்துறையினர் அடையாளம் கண்ட பின்னர் அவரை இத்தாலிய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் பெர்காமோவின் மையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு தாக்குதல் நடத்திய நபர் மற்றும் பாதிக்கப்பட்டவர் ஒருவருக்கொருவர் அறிமுகமாக இருந்ததாக தெரியவந்துள்ளது. தற்போது காவல்துறை விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. செயின்ட் கேலன் மாகாணத்தின் சர்கான்ஸ் ரயில் நிலையத்தில் 42 வயதான நபர் ஒருவரின் நடத்தைகள் மக்களை கடும் பதற்றத்துக்குள்ளாக்கியது. அந்நபர் கோடரியுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்டதோடு வழிப்போக்கர்களை மிரட்டியதாக புகார் கிடைத்தது. காவல்துறையினர் அவசர அழைப்புகளை பெற்றவுடன் சம்பவ இடத்திற்கு பல போலீசார்களை அனுப்பினர். பின்னர் குறித்த நபர் ரயில் நிலையத்தில் கோடரியுடன் ரயிலில் இருப்பதை கண்டறிந்து உடனடியாக கைது செய்தனர். இதையடுத்து செயின்ட் கேலன் காவல்துறை மற்றும் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.